ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லோ ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது, நம்ம எப்படி சொன்னால் பிரபஞ்சத்தோட சக்தியை வாங்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் விரும்புகிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாங்க. நமக்கு மகிழ்ச்சி வேணுமா, அடையலாம். ஆரோக்கியம் வேணுமா, செல்வ செழிப்பு வேணுமா, நம்ம சுற்றி அன்பானவங்க இருக்கணுமா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக அடைய முடியும். அதை அடையிறதுக்கு ஒரு விதி இருக்குது, அதுதான் ஈர்ப்பு விதி. ஒரு உண்மையை சொல்லணும்னா, இன்றைக்கி இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைஃபை நீங்கள் பாஸ்ட்டில் நினச்சது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அப்போது இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் வரும் இல்லைங்களா. நம்மளுடைய பாஸ்ட்டு தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அப்போ இன்றைக்கி நினைக்கிற நினப்பு தான் நமக்கு ஃப்யூச்சரில் வரும். ஃப்யூச்சரில் நமக்கு நல்ல செல்வ செழிப்போட வாழணும், நல்ல ஒரு வீடு வேணும், கார் வேணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஆரோக்கியம் வேணும். இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம இன்றைக்கி விதைக்கணும். இன்றைக்கி விதைச்சோம்னா ஃப்யூச்சரை நம்ம கையில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த தேவையை விடாப்பிடியாக பிடிச்சி போயிட்டே இருக்கணும். எண்ணம் கூட உணர்வும் சேர்ந்து போகும்போது நம்மளுடைய குறிக்கோளை சீக்கிரமாக அடைய முடியுங்க. அதனால தான் நம்ம விஷுவலைசேஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம நினைக்கும் போது உணர்வுபூர்வமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற ஸ்டோரி தெரியும். அதில் அலாவுதீன் கேட்குறத அந்த பூதம் செஞ்சு கொடுப்பாங்க. 3 கட்டளையை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க அலாவுதீன் அப்படிங்கிறது நம்ம தான், பூதம் இந்த யூனிவர்ஸு. இந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் 3 கட்டளையை தான் நிறைவேற்றும். அது ஆனால் இங்கே நம்ம பிரபஞ்சம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற எவ்வளோ விஷயம் இருந்தாலும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் அந்த பூதம் ஒன்று சொல்லும், உங்கள் விருப்பம் எனது கட்டளை அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தாங்க நமக்கு என்ன விருப்பமோ அதை தான் யூனிவர்ஸ் கொடுக்கும். நாம் நல்லது கேட்டால் நல்லது கொடுக்கும், கெட்டது கேட்டால் கெட்டது கொடுக்கும். அப்போது நமக்கு என்ன வேணுங்கிறது யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் கரெக்டாக புரிஞ்சு நமக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக பிரபஞ்சத்திட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு கொண்டு கொடுப்பாங்க. எப்படி அந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் அந்த பூதம் சொல்லுவோம், நல்ல விஷயத்தை நம்ம கேட்கும்போது உங்கள் விருப்பம் எனது கட்டளை அப்படின்னு சொல்லும். அதே போல் நீங்கள் கெட்ட எண்ணத்தாலையும் கெட்ட பழக்க வழக்கத்தாலும் இருக்கும்போது அந்த பூதம் உங்கள் விருப்பம் எனது கட்டளை அப்படின்னு இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக என் ஃபேமிலியோடு இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம், முழு காரணம் இந்த பிரபஞ்சம் தான். நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என் லைஃப்பில் நடந்தது என்னென்னா, அந்த மூலிகை செடி ஒன்று இருக்குது. நான் எங்கள் வீட்டில் மூலிகை செடி வளர்க்க நான் ரொம்ப ஆசைப்படுவேன். பேய் விரட்டின்னு ஒரு இலை இருக்குது, பேய் விரட்டின்னு ஒரு இலை இருக்குது, அதை கொசு விரட்டின்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் தான் பார்த்தேன். அந்த இலை கொசு வராது, பாம்பு பூச்சி வராது, முக்கியமாக கண் திருஷ்டிக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த செடியை தேடிட்டு இருந்தேன். எனக்கு அந்த செடியை பற்றி அவ்வளோ நாளாக நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் இதை பற்றி கேட்டோன்னே எனக்கு வீட்டில் ஏற்கனவே மூலிகை செடி நிறைய இருக்கிறதுனால எனக்கு அது மேலேயும் ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் அந்த இலையை நான் தேடிட்டு இருந்தேன். இந்த டாபிக் என்னென்னா, என்ன நினைக்கிறோம் அதுதான் நடக்குங்கிறது. அப்போ நான் நினச்சிட்டு என்னென்னா, இந்த செடி வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இந்த செடி எங்கேயாவது பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்கிட்டையும் நான் சொல்லி வச்சுருந்தேன். அவங்களுக்கு யாருக்குமே இந்த செடியை பற்றி தெரில. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கே போனாலும், எங்கேயாவது வெளியூர் போனாலும் அந்த செடியை தேடுவேன். லோக்கலில் எங்கேயாவது இப்படி நடந்து போகிற மாதிரி எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது உள்ள இடத்துலையும் பார்ப்பேன். இப்படியே நான் ஃபுல்லாகவே தேடிட்டுருப்பேன். வெளியிலேருந்து நான் எங்கேயாவது போனேன்னா இந்த பேய் விரட்டி இலையை நான் எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். எப்படியாவது என் கண்ணுக்கு பட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வளர்க்கணும்னு நினச்சேன். சரிங்களா. இங்கே முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னோடய தேடல் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அப்போது எதாச்சியாக என் ஆஃபீஸ் விட்டு நான் வரும்போது ஒரு இடத்துல என் காரை நிறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இலை அந்த செடியில் இருக்க மாதிரி இருக்கவும் அந்த இலை இதுவாக இருக்குமோன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக போனேன். பார்த்தா நம்பவே மாட்டேங்குங்க, அந்த இலை தான். இந்த இலையில் என்ன மகிமைன்னு பார்த்தா, இந்த இலையை திரியாக செஞ்சு பச்சையாக எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டோம்னா பச்சை இலை எரியும். அதுதான் இந்த மகத்துவம். இவ்வளோ நாளும் என் கண்ணுக்கு படாத அந்த செடி நான் பிரபஞ்சத்திட்ட கேட்ட பிறகு எனக்கு கிடச்சிச்சு. கண்ணில் காமிக்க வச்சாங்க. உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அடுத்த நாள் அங்கேருந்து ஒரு 4-5 செடி விதைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என் வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன்.
இப்போல்லாம் என் கண்ணில் தென்படாதது நான் எப்போ வந்து இதை பற்றி நான் தேட ஆரம்பித்தேன், என் மனசு ஃபுல்லாக அந்த எண்ணத்தை உண்டாக்கிக்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க பிரபஞ்ச சக்தி. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும், பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். அப்போ தான் நமக்கு கிடைக்கும். கேட்காம நம்ம கிடைக்காது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணும்போது ஒரு விதையை போடுறோம். அந்த விதை வந்து முளைச்சி வரும், சரிங்களா? நம்ம போட்டுட்டு அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த செடி அடுத்து வளருங்களா? கண்டிப்பாக வளராது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து களை செடிகள்லாம் போட்டு அமைக்கணும், பூச்சிலாம் வந்து அதை சாப்பிட்ரும். இந்த மாதிரி தாங்க நம்ம மனசில் ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா, நமக்கு இது வேணும் அப்படிங்கிறது தான் விதை. அந்த விதையை நம்ம போடும்போது போட்டை விட்டுட்டு அப்படியே போயிட்டோம், அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா எங்கள் கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே சூழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம போட்ட விதை அந்த இதில் அப்படியே மறைஞ்சு போயிடும், வளராமல் போயிடும். இல்லை வளர்ந்து கொஞ்சம் தூரம் வளர்ந்த பிறகு அப்புறம் கருகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு யூனிவர்ஸ்.